என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள், லக்ஷ்மி குபேரர், இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இது வந்து காராமணி, இது லாங் பீன் சொல்லுவோம். இதில் வந்து நான் ஒரு பொரியல் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த காராமணி லாங் பீன் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் வந்து பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ருசிக்கேற்ப உப்பு, கலர் க்ரீனிஷ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக தண்ணி தெளித்து குக்கரில் வந்து ஒரு 3 சவுண்டு வந்து விசில் விட்டுடலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பருப்பும் வெந்துடும், காயும் வெந்துடும், நம்ம தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரில் வச்சுட்டேன். இதில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். காராமணி நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பொடி. அது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் ஜீரகம். இதில் வந்து என்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை, அதனால நான் காஷ்மீரி பொடியும் தேங்காய் பவுடரும் போட்டு நம்ம வந்து தண்ணி விடாமல் அப்படியே பவுடர் மாதிரி அரைச்சின்னு வரணும். அதுக்குள்ளே நான் கடாய் போட்டிருக்கேன். இது நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச பொடி வறுத்தது ஆறிடுத்து. காஷ்மீர் சில்லி மிளகா பொடி, ஒரு 1/4 கப் தேங்காய், இதை வந்து தண்ணி விடாமல் நம்ம பொடிச்சுன்னு வந்துடலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, இப்போ கறி லீஃப் போட்டிருக்கேன். இந்த காய் வெந்திருக்கு பார்த்தீங்களா, இதை போட்டுடலாம். இந்த காயில் பார்த்தீங்கன்னா சீசன் காய் இது. அதை தவிர வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை வாரத்தில் 2 நாள் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பொரியல் கறியாகவும் பண்ணலாம், இல்லை கூட்டும் அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுது. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பவுடர், இதை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட லாங் பீன் காராமணி கறி ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.